வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு கிராமத்து ஸ்டைலில் சிக்கன் மிளகு வறுவல் தான் பண்ண போகிறோம். சூப்பராக வாங்க நான் இதை எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். இந்த கிராமத்து ஸ்டைல் சிக்கன் மிளகு வறுவல் பண்ணுறதுக்கு நான் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் 100 ml அளவு கடலை எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் காய்ச்சதும் 7 கிராம்பு வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு ஒரு 2 துண்டு அளவு பட்டை பொடி பண்ணி வச்சுருக்கேன். 2 ஏலக்காய் இதில் சேர்த்து விட்டுடலாம். 1 ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம், 2 கொத்து கருவேப்பிலை போட்டுடலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். இப்போ இதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம். இப்போ இதில் 1 கிலோ சிக்கனை இதில் போட்டு விட்டுடலாம். இதை இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ இது 2 நிமிஷம் தண்ணி எல்லாம் வெளியே வந்திருக்கு. வேக வைக்கும்போது தீ கொஞ்சம் கூட்டி வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அடுப்பை கூட்டி வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ பார்க்கலாம். அடுப்பை குறைச்சி வச்சுக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள். காரத்துக்கு தேவைந்தாப்பில் நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ அடுப்பை கொஞ்சம் கூட்டி வச்சுட்டு இப்போ இது ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ இதில் 1 கப்பு தண்ணி சேர்க்குறேன். இன்னொரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1/2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். அடுப்பை கூட்டி வச்சிடலாம். இப்போ நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இப்போ சிம் பண்ணிடலாம். கொஞ்சம் அடுப்பை மீடியமாக வச்சுக்கலாம். ஒரு 15 நிமிஷம் இப்படியே வேகட்டும். மீடியம்லேயே இருந்து வேகட்டும். இப்போ 15 நிமிஷம் ஆயிட்டு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நான் கலந்து கொடுத்தேன். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவு எலுமிச்சம்பழம் புழிஞ்சு சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுடலாம். போதும். கடைசியாக கொஞ்சம் மல்லி இலை போட்டுடலாம். இவ்வளோதான். சூப்பராக ரெடி ஆயிட்டு. நீங்களே இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ.